பள்ளி கல்வித்துறை 50 ஆண்டுகளுக்கு பிறகு நல்ல ஆட்சி அமைஞ்சிருந்தா எப்படி இருக்கும், மோசமான ஆட்சி இருந்தால் எப்படி இருக்கும் என்று ஒரு கற்பனையான ஒரு அனலைஸை பார்க்கலாமா? ஒரு நாட்டின் உண்மையான வளர்ச்சி அதனுடைய பள்ளிகளில் ஆரம்பிக்கிறது. இன்று நாம் ஒரு கற்பனையான பயணம் பண்ண போகிறோம். இன்னும் 50 ஆண்டுகளுக்கு பிறகு பள்ளி கல்வித்துறை நல்ல ஆட்சி இருந்தால் எப்படி இருக்கும், மோசமான ஆட்சி இருந்தால் எப்படி மாறி இருக்கும். இது அரசியல் குற்றச்சாட்டு இல்லை, எதிர்கால எச்சரிக்கை. நல்ல ஆட்சி அமைந்திருந்தா 50 ஆண்டுகளுக்கு பிறகு பள்ளி எப்படி இருக்கும் பார்க்கலாமா? ஸ்மார்ட் கிளாஸ் ரூம்ஸ் இருக்கும், ஏஐ போர்ட்ஸ் இருக்கும், ஒவ்வொரு மாணவனுக்கும் பர்சனல் லேர்னிங் சிஸ்டம் அப்படின்னு ஒரு தனியாக ஒரு இது இருக்கும். அது மூலிமா அந்த மாணவனுடைய லேர்னிங் எப்படி இருக்குது, அதை எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். கிராமப்பள்ளியும் நகரப்பள்ளியும் ஒரே தரத்தில் இருக்கும். பள்ளிகள் போவது ஒரு சுமையாக இல்லாமல் ஒரு சந்தோஷமான ஒரு விஷயமாக இருக்கும் மாணவர்களுக்கு. ஆசிரியர்கள் நிலை ஆசிரியர்கள் ஒரு ரெஸ்பெக்டடான ப்ரொஃபஷன்ஸாக இருக்கும். நல்ல சம்பளம் கிடைக்கும். ரெகுலர் ஸ்கில் அப்கிரேடட் ட்ரைனிங் டீச்சர்ஸ்க்கு கொடுத்துட்டே இருப்பாங்க. பொலிட்டிக்கல் இல்லாத அப்பாயின்மெண்ட் மற்றும் ப்ரொமோஷன்ஸ் இந்த ஆசிரியர் துறையில் நடக்கும். ஆசிரியர்கள் பயந்தா இல்லை, தன்னம்பிக்கையோடு சொல்லி தருவாங்க. பாடத்திட்டத்தை சிலபஸை பொறுத்தவரை பார்க்கும்போது ரேட் ரேஸ் எஜுகேஷன்ஸாக இருக்காது. அதே மாதிரி லைஃப் ஸ்கில்ஸ் இருக்கும், ஃபினான்ஸ் இருக்கும், டெக்னாலஜி இருக்கும், எத்திக், கோடிங், அக்ரிகல்ச்சர் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கும். பிஸ்னஸ் பேஸஸ் சொல்லி தருவாங்க. மார்க்ஸ் மட்டும் இல்லை, டேலண்ட் டிஸ்கவர் பண்ணக்கூடிய ஒரு சிலபஸ் மெத்தட் ஃப்யூச்சரில் இருக்கும். மாணவர்களை பொறுத்த வரைக்கும் பார்க்கும்போது ஸ்ட்ரெஸ் இல்லாத கல்வியாக இருக்கும். க்ரியேட்டிவிட்டி, கிரிட்டிக்கல் திங்கிங், ட்ராப் அவுட் ஜீரோவாக இருக்கும். ட்ராப் அவுட் ஆகக்கூடிய மாணவர்கள் எண்ணிக்கை ஜீரோவாக இருக்கும். ஒவ்வொரு குழந்தையும் ஐ கேன் டூ சம்திங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மைண்ட் செட்டுக்கு மாறுவாங்க இந்த கல்வி படிக்கும்போது. அதே மாதிரி அதுக்கு அடுத்தபடியாக பார்க்கும்போது சமூக மற்றும் நாடுகளில் எஜுகேட்டட் ஓட்டர்ஸ் இருப்பாங்க. ஸ்கில் ஒர்க் ஃபோர்ஸ் இருக்கும். க்ரைம் குறையும். எக்கானமி ஸ்ட்ரென்த் ஆகும். 50 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த நாடு ஜாப் சீக்கர்ஸ் கிடையாது, ஜாப் கிரியேட்டர்ஸ். நாங்கள் வேலை 50 ஆண்டுகளுக்கு பிறகு வேலை தேடக்கூடிய, வேலையை எதிர்பார்க்கக்கூடியவங்களாக இல்லாமல் வேலையை உருவாக்கக்கூடிய நபர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய நாடாக நம் நாடு வளர்ந்திருக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. மோசமான ஆட்சி அமைஞ்சா எப்படி இருக்கும் இந்த பள்ளி கல்வித்துறை என்பதை பற்றி பார்க்கலாம். இங்கு பள்ளிகள் கட்டடமாக இருக்குமே தவிர அங்கே கல்வி இருக்காது. பேசிக் ஃபெசிலிட்டிஸ் எதுவும் இருக்காது. வில்லேஜ் ஸ்கூல் க்ளோஸ் பண்ணுவாங்க. ப்ரைவேட் ஸ்கூல் ஒன்லி, ப்ரைவேட் ஸ்கூல் மட்டும் இருக்கிறது தான், அதுதான் நமக்கு ஒரே ஆப்ஷன். ப்ரைவேட் ஸ்கூல் தான் போயாகணுன்ற ஒரு சூழ்நிலை மாறி இருக்கும். ஆசிரியர்களை பொறுத்தவரை பார்க்கும்போது கம்மியான சேலரி தான் கொடுப்பாங்க. பொலிட்டிக்கல் ப்ரெஷர்ஸ் இருக்கும். மெரிட் இல்லாமல் அப்பாயின்மெண்ட்ஸ் நடக்கும். மெரிட்டில் அப்பாயின்மெண்ட் பண்ண மாட்டாங்க. அதே மாதிரி பேஷன்ஸ் கெட்டு போகும். டீச்சர் ஆகணுன்ற ஒரு பேஷன் நிறைய பேர் இருக்கும், அதுவும் கெட்டு போயிடும். ஆசிரியர்கள் கற்பிக்க மாட்டாங்க. கடமைக்கு போகக்கூடிய ஒரு சூழ்நிலையும் மாறி இருக்கும். பாடத்திட்டத்தை பொறுத்தவரை அதே மாதிரி இப்போ இருக்கக்கூடிய மாதிரியே பார்த்திங்க அப்படின்னாக்கா அவுட்டேட்டடான பழைய சிலபஸே அகைன் சொல்லித்தர மாதிரியான ஒரு விஷயம் இருக்கும். ரியல் லைஃபுக்கு யூஸ் ஆகாத சிலபஸ் தான் சொல்லி தருவாங்க. எக்ஸாம் ஃபியர் இருக்கும். மாணவர்களுக்கு அந்த எக்ஸாமுக்கு எழுதணுமேன்ற ஒரு பயம்தானே இருக்குமே தவிர அதன் மூலமாக எதுவும் கற்றுக்க மாட்டாங்க. ஸ்கில் கேப் இன்க்ரீஸ் ஆகிடும். மாணவர்கள் ட்ராப் அவுட் அதிகமாக இருக்கும். நிறைய பேர் இது படிக்க விருப்பம் இல்லாமல், படிக்க முடியாமல் பள்ளியை விட்டு வெளியே போகக்கூடிய அந்த ட்ராப் அவுட் நடக்கும். ஸ்ட்ரெஸ் மற்றும் டிப்ரெஷன்ஸ் அதிகரிக்கும். டிகிரி மட்டும் நிறைய பேர் வச்சுருப்பாங்க. ஆனால் அந்த டிகிரி இருந்தால் அதனால் எந்தவித ஸ்கில்லும் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகாது, ஸ்கில்லும் வராது அப்படின்ற ஒரு சூழ்நிலை இருக்கும். அன்எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்போஸ் ஆகும். நிறைய அன்எம்ப்ளாய்மெண்ட்ஸ் உருவாகும். வேலை இல்லாமல் நிறைய பேர் கஷ்டப்படுவாங்க. அதேமாதிரி சமூகத்தில் பார்த்திங்க அப்படின்னாக்கா எஜுகேட்டட் இல்லிட்ரஸி அப்படின்னு சொல்லுவாங்க. சமூகத்தில் படித்தும் அதுக்கான அந்த இது இல்லாமல் இருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கும். ஃபேக் நியூஸ் ஈஸியாக கண்ட்ரோல் பண்ணும். எல்லாருக்குமே ஒரு ஃபேக் நியூஸ் சொல்கிறாங்க அப்படின்னாக்கா அது கரெக்டாக தப்பான்னு அனலைஸ் பண்ணுற அளவுக்கு நம்மகிட்ட இந்த மாணவர்களிடம் இந்த மாதிரியான ஒரு சமூகம் உருவாகிடும். ஃபேக் நியூஸ் ஈஸியாக ஃபேக் நியூஸை நம்பக்கூடிய ஒரு சமூகம் உருவாகும். க்ரைம் மற்றும் இன்ஈக்வாலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. யாரையுமே சமமாக பார்க்காத ஒரு ஏற்றத்தாழ்வுள்ள ஒரு சமூகம் இருக்கும். நிறைய க்ரைம்ஸ் நடக்கும். இந்த அறக்குறையாக இந்த மாதிரியான அவுட்டேட்டடான சிலபஸில்
கிளாஸ் நடத்தும்போது அந்த மாதிரியான ஒரு சமூகம் உருவாகியிருக்கும். அடுத்தது பிரெயின் வந்து ட்ரெயின் ஆகிருக்கும், அதாவது மூளையை வந்து உபயோகப்படுத்தாமல் அந்த மாதிரியான ஒரு நாடாக மாறியிருக்கும் அப்படின்ற விஷயத்த இந்த 50 ஆண்டுகளுக்கு பிறகு கல்வி வந்து பிஸ்னஸாக மட்டும்தான் மாறி இருக்கும். அறிவு அப்படின்றது ஒரு லக்ஸுரியான விஷயம், அது எல்லார்கிட்டையும் இருக்காது, ஏதோ சிலர் மட்டும்தான் இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பாக மாறிடும். நல்ல ஆட்சி கல்வி கட்டமைக்கும், ஒரு மோசமான ஆட்சியை வந்து சிதைச்சிடும். ஒரு நல்ல ஆட்சி என்பது கல்வியை கட்டமைக்கும், மோசமான ஆட்சி கல்வியை சிதைச்சிடும். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்கிறது. 50 ஆண்டுகளுக்கு பிறகு கல்வி எப்படி இருக்கும் என்பது அரசாங்கம் மட்டும் முடிவு செய்ய கூடாது. நாமும் வந்து நம்மளுடைய கேள்வியை கேட்க வேண்டும். நம்ம கேள்வி கேட்கும்போது தான் அதற்கான ஒரு விடிவு காலம் பிறக்கும். இந்த வீடியோவில் உங்கள் சிந்தனைக்கு சில விஷயத்தை கொடுத்துருக்கேன். இது உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் போடுங்க, ஷேர் பண்ணுங்கள். கமெண்ட்டில் நல்ல ஆட்சி அமையணுன்னா என்னென்ன பண்ணணும் அப்படின்றத பற்றி கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி.